சில எதிரிகளை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், அதனால் அடிபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணிந்து போனால் கூட அது பாட்டுக்கு வந்து நின்று திரும்பி போயிடும். இந்த பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. கோழைத்தனம் அல்ல நான் சொல்ற பணிவு. நான் சொல்லுகின்ற பணிவு புத்திசாலித்தனத்துடனான வீரம். ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த டாக்டரின் சித்தாந்தம் வர 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 மாறுகிறது. நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க போகிறார்கள். எந்த குழந்தை பணிவாக இருக்கிறதோ அந்த குழந்தை சிம்மாசனத்தை கைப்பற்ற போகிறது என்று அர்த்தம். பணிவுடன் கூடிய அறிவை குழந்தைகளுக்கு நாம் தருகிறோமா? மகாபாரதத்தில் ஒரு காட்சி சொல்றேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான காட்சி, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பஞ்ச பாண்டவர்கள் நிற்கிறார்கள், கிருஷ்ணன் இருக்கிறார். அஸ்வத்தாமன் தன் தகப்பன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து கோபத்தில் நாராயணாஸ்திரத்தை எடுக்கிறான். இது காட்சி நான் சொல்லுவது. நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான். நாராயணாஸ்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? முன்னால வந்தா எல்லாரையும் அழிச்சிரும். அதற்கு இணையான ஒரு ஆயுதம் இந்த பூமியில் கண்டெடுக்கப்படவே இல்லை, வானத்திலும் இல்லை. இது கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாரையும் பார்த்து, பாண்டவர் அந்த சேனையை பார்த்து சொன்னார், எல்லாருமே தரையோட தரையா படுத்துருங்க பாண்டர். எல்லாரும் தரையோட தரையா படுத்துட்டாங்க. குதிரையில் இருக்கிறவங்க கீழே இறங்கி படுத்துட்டாங்க, யானையில் இருந்தவங்க இறங்கிட்டாங்க, தேர்ல இருந்தவங்க இறங்கிட்டாங்க. பீமன் மட்டும் நின்று இருந்தான். பீமனையும் படுக்க சொன்ன கிருஷ்ணன் தானும் பணிந்து படுத்து விட்டான். அஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது. யாரும் தனக்கு எதிரில் இல்லை, எதிர்ப்பு யாரும் இல்லைன்னு உடனே திரும்பி அஸ்வத்தாமன் கிட்ட போயிடுச்சு. நான் இதில் பெற்றுக்கொண்ட ஞானம் என்ன தெரியுமா? அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சவால்கள் வருகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய மருந்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். சில எதிரிகளை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், அதனால் அடிபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பணிந்து போனால் கூட அது பாட்டுக்கு வந்து நின்று திரும்பி போயிடும். இந்த பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. எதை அழிக்க முடியாதோ அதிலிருந்து விலகி நிற்றல், எதை ஒழிக்கவே முடியாதோ அதை முறைப்படுத்துதல். இந்த புத்தி பணிவு கொண்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் வாய்க்கும். பிள்ளைகளிடத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை ஆயுதத்தை கொடுத்து விடுங்கள். பணிவு என்றால் அடிமைத்தனம் கிடையாது. அடிமையாக இருப்பதற்கல்ல பணிவு என்ற சொல்லிற்கான பொருள். நமக்கு முன்னால் யார் இருந்தாலும் இப்படி சொல்லிக் கொடுங்கள், ஐ டோன்ட் அக்செப்ட் யூ பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் யூ. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் உன்னை மரியாதை குறைவாக நடத்துவதற்கு என்னுடைய வளர்ப்பு சம்மதிக்காது என்கின்ற வகையில் உங்கள் குழந்தைகள் வளர்கிறார்கள் என்றால் நீங்கள் நல்ல தகப்பன்மாராகவும் தாய்மாராகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீர்கள். எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த வயசுல இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, முக்கியமாக இந்த 20 வரைக்குமான பசங்க எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாங்க, இவ்வளோ ஆர்கியூமெண்ட். நாமளும் நினைக்கிறேன், புருஷன்கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட், கணவன்மார்கள் மனைவி கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட், கலீக்ஸ் கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட். யார் நல்ல தலைவர்கள் தெரியுமா? இந்த ஆர்கியூமெண்ட் தேவையா தேவையில்லையா, இந்த ஆர்கியூமெண்ட் செய்ய வேண்டிய ஆள் இவரா இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி. இது இப்படி சொன்னால் புரியாது யாருக்கும். நான் ஒரு 3 பேரை சொல்கிறேன். இந்த 3 பேரில் நாமெல்லாம் யாருன்னு நாம தீர்மானிச்சுக்கலாம். நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. ஒரு காடு, அந்த காட்டில் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை நடந்து வந்துட்டு இருந்தது. அது ஒரு புலியை பார்த்துச்சு. புலியுடைய வயிறு இருக்குல்ல, ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது மூச்சு வாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. புலி, பசித்த புலி. கழுதை வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சா, அதுக்கு யாரையாவது சீண்டணும். நேராக புலிக்கிட்ட போய் நின்றுச்சு. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேனே அப்படின்னுச்சு. புலி சொல்லிச்சு, நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதை சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட்டேனே, எனக்கு தெரியுமே நீ புல்லு சாப்பிட மாட்டேன்னு அப்படின்னுச்சு. புலி சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன்,
ஆனால் புல்லெல்லாம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள சாப்பிடுவேன்னுச்சு. கொஞ்சம் பயந்த கழுதை திமிர்ல இந்த புலிக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி பம்படியா அதுக்கிட்ட சொல்லிச்சு, ஏ புலி, நான் சாப்பிட்ட புல்லு என்ன கலர்னு சொல்லு. புலி திரும்பி பார்த்து சும்மா இருந்துருச்சு. சொல்லுங்கிறல்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்போ சொல்லு. கிரீன். கழுதை சொல்லிச்சு, இல்ல ப்ளூ. கோபமா திரும்பி பார்த்த புலி சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு புல்லுனுடைய கலர் தெரியும், கிரீன். கழுதை சொல்லிச்சு, நீ தான் புல்லு சாப்பிட மாட்டேல்ல, உனக்கு கண்ணம் தெரியாது போல இருக்கு. நான் சொல்றேன், நான் சாப்பிட்ட புல்லு, நான் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிற புல்லு ப்ளூ தான். ரெண்டு பேரும் சண்டை, ஆர்குமெண்ட் ஹீட் ஆயிடுச்சு. ஏதேனும் வம்பு நடந்துருமோங்கிற நிலையில ரெண்டு பேருமே ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவராக உட்காந்துட்டு இருந்தாரு சிங்கம். நான் மூணாவது பேரை சொல்லிட்டேன். சிங்கம் உட்காந்துட்டு இருக்கு. என்னடா விஷயம், எதுக்குடா வந்தீங்க? கழுதை தான் பேசிச்சு, சார் நான் புல்லு சாப்பிட்டேன் சார், வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன் சார், இந்த புலி பசியாக இருந்துச்சு சார், என்கிட்ட சொல்லுது நான் சாப்பிட்ட புல்லினுடைய கலர் கிரீனா. நான் சொல்கிறேன் சார், நான் சாப்பிட்ட புல்லினுடைய கலர் ப்ளூ. நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியும் சார் நீங்கள் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் சாப்பிட்ட புல்லினுடைய நிறம் கிரீனா ப்ளூவான்னு சிங்கத்தை கேட்டுச்சான். இப்போ சிங்கம் பதில் சொல்லுதுங்க, இங்க வா, எப்பத்துலேருந்து புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து அதுக்குடைய கலர் என்ன? ப்ளூ. நீ நம்புறியா அது ப்ளூன்னு? ஆமாம். பார்த்து தான் சாப்பிட்றியா? ஆமாம். அது கிரீன் இல்லையா? இல்லை. அதுதான் சண்டையா? ஆமாம். புலி என்ன சொல்லிச்சு? ஒத்துக்கவே மாட்டேங்குது, சண்டை போடுது என்கிட்ட. நான் சொல்கிறேன் அது ப்ளூ தான், போ. கழுத போயிடுச்சு. போகும்போது திரும்பி கேவலமாக புலியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போச்சு. புலிக்கு ரொம்ப கோவம். அது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, நான் உன்னுடைய தண்டனை, எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? அதை விட்டுட்டு ஆமான்னு நானும் போட்டுமா, இல்லை தண்டனை ஏதாவது இருக்கா? இந்த பாரு கழுத, நில்லு, இங்கே வா. உன் கூட தானே இவன் சண்டை போட்டான்? ஆமாம். இரு, உனக்கு முன்னாலேயே தீர்ப்பு சொல்லிடுறேன். இனிமேல் யாரை பார்த்து? புலியை பார்த்து. இனிமேல் 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. நீ வாயி ஜிப். போதுமா கழுத? இந்த 5 மாசம் பேசக்கூடாதுங்கிற தண்டனை வாங்கின புலி சொல்லிச்சு, உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு புரியல நீ ஏன் இந்த தண்டனை கொடுத்தேன்னு எனக்கு புரியல, காரணத்தை மட்டும் சொல்லு, கேட்டுட்டு போயிடுறேன்னுச்சு. காரணத்தை சொன்ன சிங்கம் முதல் காரணமாக சொன்னதை சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. உனக்கு 5 மாதம் பேசக்கூடாதுன்னு ஏன் தண்டனை? இரு, அது பொய் தானே சொல்லுச்சு. அது சொன்னது பொய் தானே. நான் சத்தியத்தை தானே பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், எனக்கு எதுக்கு தண்டனைன்றதும் சொல்லுன்னுச்சு. சிங்கம் சொல்லிச்சான், சொல்கிறேன், பொறுமையாரு சொல்கிறேன். எதுக்கு உனக்கு தண்டனைனா, புலி ரொம்ப புத்திசாலியான மிருகம். கணக்கு நல்லா எழுதுனா புலியும்பாங்க, வீரத்தில் சிறந்தவர்களை புலியும்பாங்க மனிதர்கள். அப்படி புத்திசாலித்தனமான மிருகமான நீ ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் தண்டனை. அப்புறம் கழுதை எப்படிப்பட்டது தெரியுமா? தான் எதை சரின்னு நினைக்குதோ அதை மாற்றிக்காது. அதை மாற்றிக்கணும்னு வர்றவங்களை சும்மா விடாது, எட்டி உதைக்கும். அது நம்மை காயப்படுத்தும், நம்மை அவமானப்படுத்தும். அதற்குத்தான் மனிதர்கள் அவர்களை கழுதை என்று திட்டுகிறார்கள், உன்னை வீரன் என்று புகழ்கிறார்கள். உன் எல்லையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனை கொடுத்தேன், நீ போகலாம் என்றான் அந்த வனராஜன். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவையில்லாத மனிதர்களிடத்தில் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஆர்கியூ. என்ன வேணுமோ அதை சிக்னேச்சர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆர்கியூ பண்றதுல ஒரு விஷயமும் கிடையாது. முதல்ல முன்னால இருக்கின்ற மனிதனை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் சில தகுதியான நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக இருக்கிறோம். பெற்றோராக இருப்பது என்பது நிர்வாகத்திறன். எனக்கு கொஞ்சம் நிறைய நான் பேசிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தொண்டை கட்டிரும். எனக்கு கொஞ்சம் சூடா தண்ணி, கொஞ்சம் சூடா தண்ணி கேட்டேன். அந்த ஆள் ரொம்ப அன்பானவர். அவர்ல கொஞ்சம் இருங்க மேடம், கொண்டு வந்து கொடுக்குறேன். யோ, எனக்கு தான் தொண்டை கட்டியிருக்கு, காது கேட்குது எனக்கு. நீங்கள் என்கிட்ட சத்தமாகவே பேசலாம், என்னால் பேச முடியல.
இது நான் தெரிந்து கொண்ட ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? குழந்தைகள்தான் மழலை மொழியில், வளர் இளம் பருவத்திற்கான மொழியில், விடலை பருவத்திற்கான மொழியில் நம்மிடத்தில் பேசுவார்கள். நாம் அந்த மொழியில் அவர்களிடத்தில் பேசக்கூடாது. நாம் சுத்தமாக அறிவு கொண்ட மிக மிக நீட்டான ஒரு லாங்குவேஜில் குழந்தைகிட்ட பேசணும். எந்த தாய் தந்தை தன் குழந்தைகளிடத்தில் மிக சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் மிக ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். கப்பல் துறைமுகத்தில் இருக்கின்ற பொழுது ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் அது வசதியாக துறைமுகத்தில் நிற்பதற்காக கட்டப்படுவதில்லை. அது ஆழ்கடலை சந்திப்பதற்காகத்தான் கட்டப்படுகிறது. ஆழ்கடலை அதை சந்திக்கின்ற பொழுது அதற்கு எந்த உதவியும் இருக்காது. துறைமுகத்தில் எல்லா உதவிகளையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆழ்கடலில் அது பயன்படுத்த முடியும் என்று அவர் 10th +1 +2 என்கின்ற பாடத்தை சொன்னார். நான் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலில் ஒரு ஆழமான கருத்தை அப்லோடு பண்றேன். அதை நீங்க எங்கேயாவது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணி கொடுக்கிறேன். +2 வரைக்கும் கூட நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள். 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்த பணிவு 6th ஸ்டாண்டர்ட்ல இல்லை. 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பணிவு 7th இல்லை. 7th இருக்கிற பணிவு 8th இல்லை. 8th இருக்கிறது 9th இல்லை. 9th இருக்கிறது 10th இல்லை. 10th இருக்கிறது 11th இல்லை. 11th இருக்கிறது 12th இல்லை. முதலில் நம்மை விட்டு விலகுவது பணிவாகத்தான் இருக்கிறது. இந்த தாய் இந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சகோதரியாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்களிடத்தில் ஒழுக்கம் என்கின்ற ஒற்றை சொல்லில் வந்து சேர வேண்டிய மிக முக்கியமான குணம் ஒபீடியன்சி. இன்றைக்கு பல பிள்ளைகளிடத்தில் நான் பார்க்க இல்லை. நான் இதை மிக நுட்பமாக சொல்லுகிறேன். சொல் நமக்கு புரிகிறது. சொல்லிற்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்கிறது. அதற்குள் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் நமக்கு புரிகிறதா? ஆர்ப்பாட்டமாக பேசுகிறார்களோ, அலட்சியமாக பேசுகிறார்களோ, நகைச்சுவையுடன் பேசுகிறார்களோ, நயமாக பேசுகிறார்களோ, இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க. கண்டென்ட் என்ன பேசுறாங்கங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஒழுக்கத்தை கொடுக்கறதுனா என்ன? ஒழுக்கம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெருமக்களே? ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சொட்டுதுன்னு சொல்லுவோம். தொடர்ந்து சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடம் ஒழுகுதுன்னு சொல்லுவோம். யாரிடத்தில் தொடர்ந்து ஒரு பழக்கம் இருக்கிறதோ அது அவர்களுடைய ஒழுக்கம். அது நல்லொழுக்கமாகவும் இருக்கலாம், தீ ஒழுக்கமாகவும் இருக்கலாம். ஒரு கல்வியாளர்கிட்ட போய் உன்னுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டா கல்வி என் ஒழுக்கம் என்று நான் சொல்லுவேன். ஒரு திருடங்கிட்ட போய் உங்களுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டா திருடுவது என் ஒழுக்கம் என்று அவன் சொல்லுவான். எதை நீங்கள் தொடர்ந்து ஒழுகுகிறீர்களோ அதுதான் உங்கள் ஒழுக்கம். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை நீ செய் என்று எதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன்? தொடர்ந்து நான் எதை என்னுடைய குழந்தையின் காதுகளில் போடுகிறேன்? எத்தகைய வார்த்தைகளை அந்த குழந்தை தினம் தினம் கேட்டு வளர்கிறது? நம்மில் பலருக்கு ஒரு பிராக்டிஸே இல்லை. என்ன தெரியுமா? ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கவனிப்பது போல் அமைதியாகவும் அலட்சியமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை. போகிற போக்கில் அவங்க ஒன்று சொல்லிட்டு போனார், பிள்ளையக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க, செல்லையும் கொடுத்து இல்லை வளர்க்குறீங்க அப்படிம்பார். நாம் பல விஷயங்களில் மிக கவனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் பல்வேறு விபத்துகளை தவிர்க்க முடியாததாக வந்து சேரும் என்பதனை மட்டும் நான் ஒரு குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை அச்சுறுத்துவதற்கு வரவில்லை. நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் என் வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன்.